ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. சித்திரனால மதுரையில் கொண்டாட்டம் தாங்க. ஏன் தெரியுமா? மதுரையில் 2 விசேஷம். ஒன்று மீனாட்சி திருக்கல்யாணம், இன்னொன்று கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குற சிறப்பான வைபவம். அந்த வைபவம் நாளை மறுநாள் 1ஆம் தேதி நடக்க போகுது. சரி, இந்த கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குறதுல அப்படி என்ன சிறப்பு? அதுதாங்க, அழகர் என்ன பட்டு உடுத்தி வரப்போகிறாரு அப்படின்றது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்? இதுவே பச்சை பட்டு உடுத்தி வந்தால் அந்த நாடு செழிப்பாக இருக்கும். அந்த வருடம் மிக செழிப்பான வசூல், மிக செழிப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குன்றது நம்பப்படுது. அதே மாதிரி வெள்ளை மற்றும் ஊதா நிறங்கள், இந்த நிறங்களில் பட்டு உடுத்தி வந்தால் நாட்டில் இடைப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும், சிறப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இதுவே மஞ்சள் பட்டு உடுத்தி வந்தால் அந்த நாட்டில் அந்த வருடம் மிக சிறப்பான மங்களகரமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா? அழகர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது கீழே இருக்கிற கருப்பண்ணசாமி இருக்கார்ல, 18ஆம் படி கருப்பண்ணசாமி, அவர்கிட்ட தான் அணிஞ்சிருக்கிற எல்லா நகைகளையும் காமிச்சு அங்கேருந்து புறப்பட்டு வைகை ஆற்றுல போய் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாராய்ச்சி திரும்ப அதே 18ஆம் படி கருப்பண்ணசாமி கிட்ட வந்து தான் அணிஞ்சிருக்கிற எல்லா நகைகளையும் கணக்கு காமிச்சு அதுக்கப்புறம் தாங்க கோயிலுக்கு போவார். இன்னி வரைக்கும் இந்த மரபு கடைபிடிக்கப்படுது தெரியுங்களா? இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மே 1ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய இந்த வைகை ஆறு கள்ளழகர் இறங்குற இந்த வைபவத்தை உங்களை போல நானும் பார்க்குறதுக்கு காத்திருக்கேன். முடிஞ்சால் போய் நேரில் கலந்துக்க முடியாதவங்க நேரலையில் பார்த்து கோவிந்தா அப்படின்னு நாமும் சொல்லி அவரோட முழு அருளை பெறணுன்றது ஸ்ரீமன் பக்தி சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.